ஆயில்ய நட்சத்திரத்தை முன்னிட்டு சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை. ஓம் சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் அடிதொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆலமரம் என்பது விழுதுகளை வேர்களாக உருமாற்றி காலத்தினால் அழியாது காக்கின்றது. மனிதர்களும் தங்களுடைய ஆன்மாவின் ஆற்றல்களை வேர்களாக நிலைத்திடும் நிலையிலிருந்து உயர்த்தி விழிகளுக்கு புலப்படும் விழுதுகள் போன்று வெளிக்கொணர்ந்திடல் வேண்டும். ஆன்ம ஒளியினை வெளிக்கொணர்ந்திட 3 நிலைகளை கடக்க வேண்டும். முதலில் ஆன்மாவினை உணர்ந்து அதன் ஒளி தத்துவத்தினை உணர்ந்திடல் வேண்டும். எவ்விதம் உணர்வது எனில், தீபச்சுடர் பொருத்தி ஒளி கண்டு உணர்வதற்கே யாம் போதித்துள்ளோம். தன்னுள் ஆழமாய் அகத்தின் மத்தியில் ஓர் திவ்ய ஒளி வீசுவதனை முதலில் உணர வேண்டும். இயலாதவர்கள் அறிவிலேனும் ஏற்று உள்ளொளி பெருகுவதனை உணர வேண்டும். இரண்டாவதாக உள் ஒளியான ஆன்ம ஒளியினை விரித்தாள வேண்டும். அகமாகிய உள் மூலையிலிருந்து பிரகாசமாய் ஒளிர்கின்ற தீபச்சுடர் ஒளியானது மெல்ல மெல்ல பரவி உடலை விடுத்து வெளியேறி புறத்தினில் சூழ்ந்து நிலைத்திட உதவிடுங்கள். எண்ணங்களின் ஆழமான துணை கொண்டு ஒளியான விழுதுகள் போன்று உடலை சுற்றி பரவட்டும். மூன்றாவதாக உடலை சூழ்ந்து பரவிடும் ஒளியினை ஆழமான எண்ணங்களின் துணை கொண்டே பெருக்கிடல் வேண்டும். உள்ளே ஒளிர்கின்ற ஆன்ம ஒளியினை மேலும் மேலும் தூண்டிட அகண்ட ஜோதியாய் ஆன்மா ஒளிரத் துவங்கிடும். அதன் பிரகாசமான ஒளியானது அகண்ட விழுதுகளை போன்று பல்கி பெருகிடும். அவ்விதம் வளர்கின்ற ஒளியினை சூழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் பகிர்ந்தே அளித்திடல் வேண்டும். உள் ஒளி பெருகும் தருணம் பலர் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதனையும் நன்கு உணரலாம். அன்பாலயத்தினில் அன்பினால் ஒளிர்ந்து கொண்டுள்ள ஆன்மாக்களே, உங்களுடைய ஆன்மாவினில் கலப்புற்றுள்ள யாம் எமது ஒளி அலைகளையும் வீரியமாய் உட்செலுத்துகின்றோம். அனைத்து ஆன்மாக்களும் விழித்து கொள்ள வேண்டும். அனைத்து ஆன்மாக்களும் ஒளி வீசிடல் வேண்டும். பக்தி, சரணாகதம் ஆகிய இரண்டும் ஆன்மாக்களின் ஒளி பெருகிட உதவிடும். மனிதர்கள் ஏன் ஆலமரமாய் விரிதல் வேண்டும்? மூல காரணமாக நீண்ட காலம் வாழ்ந்து பிற ஆன்மாக்களுக்கு ஒளி ஊட்டி விண்ணேறிட வழிகாட்டுதல் வேண்டும் என்பதே நேதியாகும். தனது ஆன்ம ஒளி கொண்டு எத்தனை ஆன்மாக்களை விழிப்படைய செய்கின்றனர் என்பதே பெரும் புண்ணிய கணக்குகளாக பதியப்படும். மனிதர்கள் கால நேரம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். மற்ற பிற யுகங்களில் ஏற்றப்பட இயலாத ஓர் சிறந்த பணி என்பது கலியுக எல்லையில் ஏற்றப்படல் வேண்டும். கலியுக எல்லை காலம் என்பது பொருள் பற்றாக்குறை அற்றது. மானுட வாழ்வில் நிகழும் பெரும் பற்றாக்குறை என்பது ஆன்ம ஒளி ஒன்றே. ஏனெனில் ஆன்ம ஒளி கொண்டு கண்ணுற்றால் மாத்திரமே இறைவனின் பரம ஒளி புலப்படும். பரமாத்மா குறித்த அறிவு உதிக்காத தருணம் வரை மனிதர்களின் ஆன்மா விழிப்பு நிலையினை எய்திடாது. ஆன்மா விழித்து எழாத வரை மானுட வாழ்வு சிறக்காது. புறவாழ்வு என்பது பெரும் மாயையாகும். கலியுக எல்லையில் மாத்திரமே மாயை வீரியமாய் செயல்புரியும். அன்பு மானுடர்களே, மாயையிலிருந்து விழித்தெழுந்திடுங்கள்.
யாம் அருளுகின்ற வழிமுறைகளை பின்பற்றினாய் எளிதாய் முக்தி பெறலாம். முக்தி பெற்ற ஆன்மாக்கள் பணியாற்றினால் அனைத்து ஆன்மாக்களும் விழிப்படையும், எமது பணியும் எளிதாய் நிறைவடையும். ஆத்ம காயத்ரி நோன்பு எனும் நிகழ்வு துவக்கம் தனை காண உள்ளது. ஆலமரம் போன்று விழுதுகளை பரப்பி பழகாத தூரத்திற்கு வளர்ச்சி உறவும் காத்துள்ளது. அன்பாலயத்தின் நோக்கம் என்பது ஆன்மாக்களை விழிப்புறச் செய்வது ஒன்றே. நோன்பு எனும் சொல் ஒன்றே உயிரின் தேவைகளை குன்றச் செய்து, கட்டுறுத்தி புறத்தேவைகளை நிறைவடையச் செய்து, உயிரணுவும் ஆன்ம அணுவும் ஒன்றிணைந்திட பேருதவி புரிந்திடும். உயிரும் ஆன்மாவும் இணையாதவரை எந்த ஒரு தேவையும் முழுமையாக பூர்த்தியுற இயலாது என்பதை உணர்ந்து ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து நோன்பினை ஏற்று பக்குவமாய் செயலாற்றி அதீத ஒளி ஆற்றலை பெற்றிடுங்கள். விண்ணோர்கள் அனைவரும் பங்கு பெறும் மாபெரும் விழா என்பது மண்ணில் நிகழ்வது கலியுக எல்லையில் மாத்திரமே சாத்தியமாகும் நிகழ்வாகும். ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பதனை காட்டிலும் அதனை நிறைவடைய செய்திடும் யாகத்தில் பெரும் ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். ஆதிசக்தியும் கால பைரவரும் ஒடுங்கி நின்றிடும் அதி அற்புத நிகழ்வினை அனைவரும் கண்டு உணர வேண்டும். ஜோதியின் ஸ்வரூபம் ஏற்ற அண்ணாமலையாரின் பிரதேசத்தில் உயர்ந்து ஓங்கிட வளர்கின்ற யாகத்தினில் சுடர் விடுகின்ற ஜோதியானது அனைவரது கர்மங்களையும் விதிகளையும் மாற்றியே அமைத்திடும். ஒவ்வொருவரும் ஆலமர விழுது போன்று நிலைத்து உங்களுடைய வேர் போன்ற ஆன்ம ஒளியினை அனைத்து மானுடர்களுக்கும் பகிர்ந்து பெரும் புண்ணியத்தினை ஈட்டிடுங்கள். ஆதிசிவனும் ஆதிசக்தியும் அனைவருக்கும் பரிபூரண ஆசிகளை பொழிந்திடுவார். அன்போடு யாமும் கருணையினை பொழிந்து காத்திடுவோம். ஆசிகள் பல பல.